உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது துணை பொதுச் செயலாளர் மீது பலருக்கும் வருத்தமும் அதிருப்தியும் இருந்தபோது அவர் போக்கு சரியில்லை, நம் எதிரிகள் துரோகிகளோடு நம் கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியே போனவர்களோடு நாள் தோறாமல் தொடர்பு வைத்திருக்கிறார். அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இங்கிருந்து ஒரு கூட்டத்தை அழைத்துக் கொண்டு போகலாம் என்று திட்டமிடுகிறார். நீங்கள் அவரை பற்றி பேச வேண்டும் என்றதோடு நான் அதை பேசவில்லை. அவர் மனச்சாட்சி உறுத்தட்டும் என்று நினைத்து ராமல்லபுரம் கடலில் படகில் செல்லும் போது படகு கவிழ்ந்து தண்ணீருக்குள்ளே நானும் போய்விட்டேன். என் மகளை மணந்த மருமகன் ராஜசேகரனும் தண்ணீருக்குள் போய்விட்டார். என் தம்பியின் மகன் இந்திரஜித்து அவரும் கடலுக்குள் போய்விட்டார். நான் காலை ஊன்ற பார்க்கிறேன், தரை முன் காலில் படவில்லை. நீந்தினேன், கைகள் சோர்ந்து போகிற அளவுக்கு நீந்தினேன். அப்படி உடன் வந்திருந்த நண்பர் சத்யா அவர்கள் என் பக்கத்திலே வந்து நீந்திக் கொண்டே வந்தார். அவர்கள் தோலை பற்றிக் கொண்டேன். ஆகவே என் உயிரை நீ காப்பாற்றினார் என்று சொன்னேன். அது அப்படி சொன்னது உண்மை. 3 தடவை வைகோலின் உயிரை காப்பாற்றினேன் என்று பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் தகவல் கொடுத்திருக்கிறாரே, மத்திய எந்த 2 இடம் சொல். ஒரு தடவை ராமல்லபுரம் கடலிலே நடந்தது. அதற்கு பிறகு என் உயிருக்கு ஆபத்து வந்து நீங்கள் எங்கே என்னை காப்பாற்றினீர்கள்? நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்துவிட்டு அவைத்தலைவரும் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளரும் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் மதுரையிலே ஒரு சொற்பொழியாளரும் இந்த இயக்கத்தை துரோகம் செய்து அழிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியேறிய போது அவர்களோடு நாள் தோறாமல் உரையாடி வந்தவர்கள் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர். ஒரு அறிக்கையாவது அவர்களை கண்டித்து 2 வரி ஒரு அறிக்கை கொடுத்ததுண்டா? அவர்களோடு தான் பேசுகிறார். இதுவரை 7 முறை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு முறை கூட எனக்கு தகவல் சொல்லியவில்லை. நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் என்று சொன்னதில்லை. போய்விட்டு வந்த பிறகு என்னை சந்திப்பதும் இல்லை. ராமல்லபுரம் தமிழ் சங்க தலைவர் என்றுதான் கைவிட்டார். இந்த 7 முறையில் ஒரு முறை கூட நான் மதிமுக கட்சியிலே இருக்கிறேன் என்று துணை பொதுச் செயலாளர் என்று சொன்னது கிடையாது. நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல. ஆனால் கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுக போலீஸ் கோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.